ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரைன் டாட் ரியாக்ட்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வரவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கான வீடியோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் விளையாட போயிட்டுறேன். அப்பா போன் கொஞ்சம் அடிக்குது, அது மட்டும் போய் எடுத்துக்குறா. வெளியே போகும்போது இப்படி பண்ணுவியாமா நீ? கொடு, நானே எடுத்துக்கிறேன். அவன் விளையாட போறான். அவனையே போடா நீ போட. அவன் கொடுப்பான், நீ எடுத்து கொடுத்து விளையாட போடா. யாரோ அன்வர் கொடுத்த ஆசாரி நம்பர் ஏர்செல் 2ன்னு போட்டுருக்கு. நம்பர் சொல்லுங்க 93. இது நம்பர் எழுதுறதுக்கு ஒரு பேனா மட்டும் எடுத்துக்குறா போடா. வேணாம் நான் யோசிச்சு நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஏன் விட நீ போடா. அவன் எடுத்து கொடுப்பான், நீ எடுத்து கொடுப்போ. இந்தாங்கப்பா. சொல்லுங்க 93. ஒரு சின்ன பேப்பர் கிழிச்சு கொடுறா அப்பாக்கு. நம்பர் எழுதுட்டு போடா. வேணா விடு, நான் கையிலே எழுதிக்கிறேன். ஏன் போட்டு அவன் எடுத்து கொடுப்பான், நீ எடுத்து கொடுப்போ. இந்தாங்கப்பா. ஏண்டா படிக்கிற பையன் இப்படிதான் பேப்பரை கிழிப்பியாடா? ஷேப்பா நீட்டா கிழிச்சிட்டு வர மாட்டியா? இல்லப்பா, அது தேவையில்லாத நோட்டுப்பா. அதான்ப்பா. நீ நோட்டு தேவையில்லன்னு தோணும், நாளைக்கு புக்கு தேவையில்லன்னு தோணும், நாளைக்கு படிப்பு தேவையில்லன்னு தோணும், நாளைக்கு அப்பா அம்மாவே தேவையில்லன்னு தோணும். என்னடா எழுத்துது? இப்படியாடா எழுதுவாங்க? ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க அது வீட்டுல யூஸ் பண்ற நோட்டுப்பா. வீட்டுல தானே இருக்க, அம்மனை கட்டையே சுத்த வேண்டியதானே? என்னது இதை எழுதி இருக்கு? 52ல 38 போனா 14, 52ல 38 போனா 14. 14 தான். 14, 13, 15, 15, 52ல 38 போனா எவ்வளோ? 14 தான் கரெக்டா தான் போட்டிருக்கு. அப்புறம் இவ்வளவு யோசிக்கிற? ஐயோ, எதுக்கு உன ஸ்கூலுக்கு அனுப்புது? நீ எடு ரஃப் நோட்டையும் மேட்ச் புக்கையும் எடு. நீ வா உட்காரு. நீ முடிச்சு விட்டாங்க அவனை. பாட்டு விளையாட போயிருப்பான். அவங்க அம்மா பண்ணாங்க பாரு ஒரு வேலை, சரியான வேலை. பேனா விடு, பேப்பர் எடு, அவங்க அப்பா புக்கு எடுத்துருவா அப்படின்ட்டு. உங்களுக்கு நல்லபடியா ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அது ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க, இந்த பையன் பிறந்ததுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன டாக்டர்? பேச ஆரம்பிச்ச அப்புறம் இவன் யாரெல்லாம் கூப்பிடுறானோ அவங்க உடனே செத்துருவாங்க. வாங்க மாமா. என்னம்மா, அவன் சந்தைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிடுமா? சரி மாமா. என்னடி தங்கம், அப்படியே அப்பன மாதிரி இருக்காங்க. தாத்தா கூப்பிடுறாங்க பாருங்க. தாத்தா சொல்லுங்க. தாத்தா. தாத்தா ஒரு கையா. இங்க பாரு, சாப்பிட்டு பாட்டி பாக்குறாங்க பாரு. பாட்டி சொல்லுங்க. பாட்டி. என்ன பாவம் பண்ணுமோ தெரியலடி, இப்படி குலகாரம் குழந்தைய வந்து பிறந்திருக்காங்க. அப்பா. இன்னும் சாதாவே எல்லாம் அதுக்குள்ள அழுகுறாங்க. நான் குணாண்ணா, என்னன்னாச்சு? நம்ம பக்கத்து வீட்டு பாஸ்கர்ல திடீர்னு செத்துட்டான்பா. வாசமுள்ள ரோசாவ மட்டும்தான் வருது. கட்டுக்கதை அத்தனையும் இப்படி பக்திமானா இருந்தா அப்படிதான் இருக்கும். பண்ணிருக்காங்கப்பா. எல்லா கட்டமும் செட் ஆகுதுடா இவனுக்கு. சூப்பரா பண்றாப்ல. உலகமே நீதான் எப்படி இல்ல கேக்குது. ஹே, யார்கிட்ட ஃபோன் பேசுறீங்க? போன் காமி. என்ன பேபி 2 தேவி 2 நேத்துல வால்கிட்ட பிரேக்கப் பண்ண, இன்னைக்கு இன்னொரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்க. பொம்பளை சோக்கா? ஏண்டா, இதுவே வால் இன்னொருத்தனுக்கு போட்டோ லைக் போட்டாலோ கமெண்ட் போட்டாலோ ஐயோ தாலி எடுத்துட்டா விபூதி அடிச்சல் புலம்ப வேண்டியது. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்க மாட்டியா? கொஞ்சமாச்சும் உண்மையாரா? நான் கர்மமா பண்ணித்தோல. தாத்தா இறந்துட்டாரு, நான் ஊருக்கு போனோம், என்ன கோயம்புல மட்டும் டிராப் பண்ணு. ரொம்ப நல்லவனா இருக்கான். தெரியல எனக்கும். சரிடா மச்சான், போயிட்டு வரேன். பத்திரம். ஹலோ, நீங்க சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா? நீங்க வரீங்களா இல்ல நானும் மேல வரட்டுமா? அந்த வரேன். A few minutes later. அப்படி ஆடு. டேய், சாரி, என் பாஸ் தான் சொல்லணும். உத்தமன் சூப்பரா இருக்கு. என்னவா ஸ்கெட்ச் போட்டான் அவன். அந்த பாத்ரூம்ல போறதுக்கு முன்னாடி போய் எழுதிட்டான். சொன்னவனே எழுதிட்டாப்ல. ஒழுங்கா வந்துரு.
பக்கத்து படம் மயக்க மாட்டோம் போட பயமா இருக்கா ஒழுங்கா பண்ண அப்படி நீ தான் ஹீரோ சார் வர சார் வண்டி ட்ரிபிள்ஸ் சார் ஐயோ சார் சமைச்சிட்டு தான் சார் திடீர்னு மயங்கி கீழே விழுந்தா சார் ஹாஸ்பிட்டல் அவசரமா கூட்டிட்டு போயிட்டு பல்ஸ் இறங்கிட்டு இருக்கு சார் திடீர்னு சீரியஸ் ஆயிட்டா சார் சார் மயங்கி கிடக்குறேன் சார் நீங்க வேணா பாருங்க சார் 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 ஒரு பாருங்க இவனை நான் விடுறதா இல்ல உங்களுக்கு வேணும்னா படத்துக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வண்டி எடுத்துக்க என்ன பண்ணிட்டாங்க படத்துக்கே போயிருக்கேன் அவன் கண்ணு முடிச்சாதான் நான் விடுவேன் நிக்கிறேன் படம் முடிஞ்சு சார் சரி கிளம்பு சார் 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 வண்டி மட்டும் சார் ஏய் அவன் கண்ணு முடிக்கிற வரைக்கும் நான் வண்டி சரி தர மாட்டேன்டா கிளம்புடா நீங்க யாரு சார் உங்க நண்பன் நான் பாரு அவனை நைட் வரைக்கும் நின்று இருக்காண்டா. சங்கீத ஸ்வரங்கள் அந்த மாதிரி நின்று இருக்கான். ஏய் காளி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னல பொண்ணு எடுக்கிறாங்க வரேன்னு சொல்றாங்க வர சொல்லவா நீ வேறயா எங்க அண்ணனுக்கு முடிச்சாதான் எனக்கு முடிக்க முடியும் தொலைஞ்சு போறன்னு பொண்ணே அமைய மாட்டேங்குதியா 90 கிட்ஸா ஆமா நம்ம 90 கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து என் கல்யாணம் .in அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க அதுல போய் ரிஜிஸ்டர் பண்ணா உடனே பொண்ணு கிடைக்க போகுது நிறைய காசு இழந்துட்டேன் இனிமேலாம் காசு இழக்க ஒண்ணும் இல்ல நிறைய காசுலாம் செலவழியாதரா ஒரு நாளைக்கு ₹1 தான் 360 நாளைக்கு 365 தான் இது மட்டும் இல்ல அவங்க சோசியல் சர்வீஸும் பண்றாங்க அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அவங்களே கல்யாணம் வச்சிடுறாங்க அப்ப நான் சீக்கிரம் போ எங்கடா எங்க அண்ணன் காசு வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுவோம்டா டேய் இவர்கிட்ட சொல்லு அப்பா உங்க மூத்த பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னா போய் 365 ஆகும் பையனோட போட்டோ மட்டும் எடுத்துருவாங்க டேய் இவர் தான்டா எங்க அண்ணன் அண்ணன் பயங்கரமா இருக்காரு. டேய் 90s கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கலாய்க்கிறானுங்கடா இவனுங்க. அவ்வளவு வயசான ஆயிடுச்சு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அவரு 70s பிறந்திருப்பாரு பொழுது அவரை கூட்டு வந்து காட்டுறானுங்க. கட்சி போடு அந்த பொம்பளை வரும் நீ லெஃப்ட்டுக்காவே போ நான் ரைட்ல கையை போட்டு பட்டான்னு இழுத்துருவேன். ஏய் அந்த பொம்பளை தத்திலாம் வராதுல்ல ஏன் வண்டி 40 மேல போவாது. நேத்தே உன்கிட்ட சொன்னல. அதெல்லாம் வராது நீ கட்சி போடு. நீ எதா இருந்தாலும் ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடு நான் ரெடி பண்ணிடுவேன். வண்டி செல்ஃப் ஒர்க் ஆகாது நீ கூட தள்ளலாம் அப்படி நேத்தே உன்கிட்ட சொன்னல. ஆமாண்ணே ஆமா ஆமா ஒர்க் ஆகாது கட்சி போடு கட்சி போடு. A few moments later. நான் 4:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும். எங்க அம்மா வேண்டின்னு இருக்காங்க கோயிலுக்கு கூட்டணும். நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன். இது ரொம்ப நாள் டவுட் வந்துடும் நீ வண்டி எடு ரவுண்டு பார்க்க 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டேன். சும்மா நேத்தே சொன்னேன் அப்படி என்னடா சொன்னேன் நேத்து நான் பதில இருக்கும்போது செய் நிம்மதியா ஒரு செயின் ஸ்நாச்சிங் கூட பண்ண விட மாட்டாங்க. வேற அந்த பொம்பளை பக்கத்துல தானே வரும். ஏய் நேத்து உன்கிட்ட சொன்னேன்ல. சாவஸ்டாண்டா அவன். சூப்பரா இருக்குமா காமெடி. செம்மையா கலாச்சிட்டான். சொல்லுக்கா தம்பி எங்கடா இருக்க? இந்த ரூம்ல தான் இருக்கேன். இன்னைக்கு சண்டே லீவ் தான்டா. லீவு தான்க்கா. வீட்டுக்கு வந்துட்டு போனிதானே? வேணாக்கா இருக்கட்டும். வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து போலாம்லடா. 2 கிலோமீட்டர் தானே வீடு. சரி இந்த வரேங்க. அக்கா தம்பி வாடா உட்கார். குழம்பு வச்சுட்டேன் சாப்பாடு மட்டும் வைக்கணும். தம்பி ரேஷன் கடையில பொங்கல் ஜாமான் தராங்கயா குச்சி காம்பே வாங்கிட்டு வாயா. சரிக்கா வாங்கிட்டு வரேன். அக்கா வாடா வாங்கிட்டேக்கா. சாப்பிடு தம்பி. தேங்க்யூக்கா. தம்பி சாப்பிட்டு மேல போய் துணி மட்டும் எடுத்து வந்துறியா? இன்னைக்காச்சும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தா இன்னைக்கு வேலை வாங்குறேன். அக்கா
எடுத்து போட்டேன். சரியா நான் போய் கொண்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். தூங்குவா போற ஃபேன்ல ஜஸ்டா இருக்கியா அப்படி கொஞ்சம் தொடச்சுடியா அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கு ஆரம்பிச்சு. தம்பி எப்பயா போவ? நான் ஒரு மணி நேரத்தை போயிருவேன். நீ டீ போட போறியா? இல்லையா வீடு மட்டும் கூட்டி விட்டு வரேன் தொடச்சு விட்டு போறியா? சரி 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 போயிடுறேன். அடுத்த வாரம் லீவா இருந்தா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போடா. ஒரு வாய் சோத்த போட்டு எவ்வளவு வேலை சாமி அவன் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துருப்பான். ஐயோ போன்ல ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு, இப்ப எப்படி காசு அனுப்புறது? அண்ணே டீ குடிக்கலான்னு கடைக்கு வந்தேன், ஜிபே பண்ணலான்னு பார்த்தா போன்ல ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஆன் பண்ணுங்களேன். என் போன்ல ரீசார்ஜ் இல்லப்பா. ஓ அண்ணா அமௌண்ட் அனுப்பிச்சிட்டேன் வரேண்ணா. யோ இல்லையா உங்ககிட்ட என்ன கேட்டேன்? நான் கேட்டேன் பிச்சை கேட்டேன், ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஆன் பண்ணு தானே கேட்டேன். அப்படியே வாய் தந்து அப்படி புழுவுற. நான் உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை இந்த உலகத்திலே பார்த்தது போயா பச்சை புழுகாண்டி. உனக்கு நெட்டு தானே வேணும்? ஆமா போன் எடு, வைஃபை உள்ள போ. போயிட்டேன். எதனா ஒரு பேரை டச் பண்ணு, 1 ல இருந்து 8 வரைக்கும் பாஸ்வேர்ட் போடு. கனெக்ட் ஆயிடுச்சுனா அது எப்படி ஆவாது இருக்கும்? போன் வச்சுக்கிற முக்காவாசி பேர் வைஃபை பாஸ்வேர்ட் தான் வச்சுக்கிறான். இப்படிதான் 5 வருஷமா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என் பாஸ்வேர்ட் இதானே? நீங்களா திருந்தே மாட்டீங்களா? போன் வச்சிருக்க முக்காவாசி பேர் அதான் பாஸ்வேர்ட் வச்சிருக்கான். கரெக்ட் தான் பாரு, இது இவ்வளவு நாளா அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். எப்படியா பட்டவனா இருப்பான் பாரு, ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கினா. நான் மாப்பிள்ள இன்னைக்குன்னு பார்த்து ஊரு வெறிச்சோடி இருக்கு. அந்த ஒரு கேள்விக்குது. நான் கேள்வி சாப்பிட்டியா? சாப்பிடலாம் வாங்கி தர போறியா? ஊர்ல ஒருத்தவங்க நம்மள மதிக்க மாட்டான். என்னடா எங்க போறீங்க? அதுவா கேள்வி, ஒரு சில்லறை வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறோம். எங்க போய் அங்கத்தான் 100 நாள் வேலை செஞ்சுக்கிறான். உன் பையன் ஜெர்மனில 100 நாள் வேலை செய்யறான். அடிங் வெட்டுற தலையில தம்பி என்னால ஏந்திருக்க முடியலடாப்பா, எனக்கு ஒரு பாக்கு ஒண்ணு வாங்கியாந்து கொடுறாப்பா. 1000 ஹெல்ப் பண்ணா 1000 பேர் இருப்பாங்க. தாத்தாக்கு நம்ம தான் பண்ணி ஆகணும். போனா தூக்குவோம். தாத்தா நீ வயசான காலத்துல அப்படி கூட்டிட்டு போங்கடா, அந்த பக்கம் போங்கடா. போறேன் போங்கடா. இந்த கேள்வி சொல்றாரு. அங்க அஜந்தா பாக்கு வேணுமா நிஜாம் பாக்கு வேணுமா? இதெல்லாம் வாலிப வயசுடா, கண்டுக்காதீங்க. வாலிப வயசாம பக்கத்து படிக்கட்டுல உட்காந்து கரெக்ட் பண்ணுது. இதுதான் ஹலோ என்னங்க, இந்த பிஸ்கட்ல ஒரு பிஸ்கட் சாப்பிட்டீங்கன்னா 500. அப்படியா? பாருங்க எல்லாம் இப்ப இந்த இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேம். 2 வாய்ஸ் அவ்வளவுதான் 500. தப்பே இல்லடா. இப்படிதான் நிறைய பேர் சுத்தி நிக்கிறாங்க கேமரா வச்சுக்கின்னு. அது சூப்பரா ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணாங்க. டீவா இந்த புள்ளி எல்லாம் இருக்கும், கோலம் போட்டா ஓபன் ஆகும்ல? புள்ளி இருக்கும், கோலம் பேட்டர்ன் லாக். ஆமா கொடுங்க. ஆமா நம்பர் பாஸ்வேர்டு மாத்தி இருக்கு. மாத்தி கொடு எனக்கு. மாத்தினது யார்? பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. கடவுளே, அப்ப உன்னை படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? டேய் அந்த போனுக்கு என்னாச்சுன்னு பாரு. நேத்து ராத்திரி 100% சார்ஜ் இருந்தது, இப்ப 10% தான் இருக்கு. பேட்டரி போச்சா? சொல்லாதடா. சார்ஜ் ஓவரா போட்டா இப்படித்தான். ஆஹா நைட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு நம்ம ஆஃப் பண்ணாம விட்டோமே. அம்மா பிரைட்னஸ் ஃபுல்லு, லொகேஷன் ப்ளூடூத் எல்லாம் ஆன்லயே இருக்கு. இப்படி இருந்தா சார்ஜ் குறையாம போடுங்க, சார்ஜ் போடுங்க. அம்மா ஈமோஜி தெரிஞ்சா யூஸ் பண்ணுங்க, இல்லனா அப்பா மாதிரி எதுனாலும் ஒரே ஈமோஜி தம்ஸ் அப். இதே இது நீங்களும் யூஸ் பண்ணுங்க, நோ கன்ஃபியூஷன். ஏன் சொல்றேன்னா இது அழுற ஈமோஜி கிடையாது, இது கத்தரிக்காய் கிடையாது, இது ஐஸ்கிரீம் கிடையவே கிடையாது. அது ஐஸ்கிரீம் இல்லன்னு எனக்கும் தெரியும், அது சாக்லேட் கேக். யாருக்குன்னா அமிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஐயோ கடவுளே, நிறைய பேருக்கு இன்னும் அது நினைவு தெரியாது.
ப்ரோ கேக்குறா கேக்கு கேக்கு என்ன கேட்கணும் சாதா கேட்கணும் பிளாக் ஃபாரஸ்ட் நார்மல் இது தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியா தேங்காய் சட்னி ஊற்றி தரீங்களா தக்காளி சட்னி ஊற்றி தரீங்களா சட்னி ஊத்த மாட்டாங்க சாம்பார் மட்டுமா சாம்பார் கிடையாது ஆ அது எப்படி ஊத்துவாங்க என்ன எழவே அது சாக்லேட் கேக் இருக்கலாம் அதுல தேங்காய் சட்னி வச்சிருக்கீங்களா இல்ல தக்காளி சட்னி வச்சிருக்கீங்க இல்ல bro சட்னி எப்படி ஊத்துவாங்க எல்லாம் முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையல சாம்பார் மட்டுமா சாம்பார் கிடையாது ப்ரோ குழப்பி அடிக்கிற மாதிரி சாம்பார் அப்படினா சாஸ் நக்கல்யா அவனுக்கு காம்பினேஷன் பானிபூரி இருக்கலாம் இருக்கு ப்ரோ எவ்வளவு ஒரு பிளேட் 40 ரூபா எது ஊத்தி தரீங்க உள்ள டீ ஊத்தி தரீங்களா காஃபி ஊத்தி தரீங்களா ரசம் மட்டும் டீ டீ ஊத்த மாட்டாங்க காஃபி காஃபி ஊத்த மாட்டாங்க காஃபி அதை எப்படி ஊத்துவாங்க மில்க் ஷேக் இருக்கலாம் முட்டை எப்படி போட்டுறீங்களா போட மாட்டீங்க முட்டை என்ன ப்ரோ எப்படி முட்டை ஊத்துவாங்க முட்டை ஊத்த மாட்டாங்களோ எப்படி ஊத்துவாங்க பல்லாரி வெங்காயம் மட்டும் போட்டு கேக்ல சட்னி ஊத்தி தர மாட்டீங்க பானிபூரில டீ ஊத்தி தர மாட்டீங்க மில்க் ஷேக்ல முட்டை போட்டு தர மாட்டீங்க பக்கத்துல கடை இருக்கா இன்னும் 5 கடை இருக்கு 5 கடை ஏதான் சொல்லுவாங்க தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார் அவன் சொல்றது எல்லாமே பயங்கர வித்தியாசமா இருக்குடா டேய் என்னமா உட்காந்து யோசிக்கிறான் ஆளு எவனும் நிறுத்த மாட்டானுங்களே வண்டிய. A few moments later. கண்டிப்பா இப்போ வருவானுங்க பாருங்களேன். லேடி கேட்ட போய் எங்க போறீங்க? சைக்கிள் எங்க போறீங்க? எங்க போறீங்க? எங்க போறீங்களா? சைக்கிள் எல்லாம் போகாதீங்க, லேட் ஆகும். வாங்க பைக்லயே போயிடலாம் சீக்கிரமா. அது நாடா ஒரு பையனா வண்டி நிறுத்த மாட்டீங்க, அது ஒரு பொண்ணுன்னா சைக்கிள் கூட வந்து நிறுத்து. சைக்கிள் நிறுத்து நீ தானே இப்படி கூட பஸ்ட் பைக்கு நான் உங்களுக்கு அவ்வளோ இருக்காங்க போயிட்டேன் யாரு ஃபர்ஸ்ட் அவர் தான் போயிருக்கிறாரு அந்த சைடு, திரும்பி யூ டர்ன் பண்ணி வர்றாரு. என்ன பரமசிவா அண்ணா கேஜ் 5 என்னங்கண்ணா வண்டி கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்குண்ணா. என்ன லோனதா வண்டி ஒளியறா? அண்ணா இல்ல இல்ல இந்த அப்பா கொடுக்க சொன்னாரு, இருந்தாங்கண்ணே. கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. 2 வாரம் இருக்கு பெண்டிங்க. என்ன பட்டாத்தா கொண்டா, என்ன கம்மியா இருக்கு? அடுத்த வாரம் சேர்த்து தரேங்க. அடுத்த வாரம் கரெக்டா கொடுத்துறணும். முடிச்சாமே சரி, இந்த மாசம் கணக்கு முடிஞ்சது. இந்த மாசம் ஒரு 10,000 தேவைப்படுதுங்க. அப்படியா? சரி, மேல இடத்துல பேசுறேன். அம்மா டேய் 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 அச்சோ ஐயா ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. இவங்கிட்ட தான் வேலை செய்யறானா? மொத்த வசூல் ஐயா, மொத்த 60,000 ஐயா. சரி இந்தா நீ கலெக்ஷன் பேங்க்ல போட்டு அப்படிங்களா? பட்டாத்தை மட்டும் அடுத்த வாரம் சேர்த்து கொடுத்துறேன்னு சொன்னா வந்துரும்ல. ஐயா அந்த முனியப்ப ஒரு 10,000 கேட்டாரு. டேய் இனிமேல் இந்த மாதிரி சின்ன மாதிரி 10, 20 தான் கேட்காம எப்ப பார்த்தாலும் 1, 2 தான். ஐயா அந்த ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கேட்டிருந்தேன் சம்பளத்துல. நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் போ. செயின் முதல்ல கழட்டி வச்சிடுறேன், காலை டியூட்டிக்கு வரும்போது போட்டுக்கலாம். வித்தியாசமா இருக்குதுடா, செமையா இருக்குடா டேய். நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், என் ஒட்டுமொத்த ஸ்டேட்டஸுமே போயிடுச்சு. நான் சொந்தமாக சம்பாதித்த பணத்தில் புதிதாக ஒரு இருசக்கரம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். 200 பேர் பார்த்தான். மறுநாள் தலை வலிக்கிற மாதிரியும் இருக்கு, வலிக்காத மாதிரியும் இருக்கு, ஜுரம் வர்ற மாதிரியும் இருக்கு, வராத மாதிரியும் இருக்கு. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல, உடம்பெல்லாம் போட்டு முறுக்கு. டாக்டரை போய் பார்த்தேன், மருந்து வாங்கி சாப்பிட்டேன், சரியாகலை. எங்க பாட்டி 90 போட்டுச்சு, சரியாகலை. எங்க ஊர்ல உள்ள ஒரு பூசாரிட்ட போய் வெத்தலையில மை போட்டு பார்த்தேன், அதுலயும் ஒன்னும் தெரியல. இருந்தாலும் அவர் இது மாதிரி பல கேஸ பார்த்திருப்பாரு. ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிருக்கு. 3 minutes அகோல ஒரு சொந்தக்காரன் ஒருத்தர் பார்த்திருக்காரு, அவர் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்காரு. நான் கேட்டேன், ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி, முள்ளாலதான் எடுக்கணும், அது மாதிரி வச்ச ஸ்டேட்டஸால தான் எடுக்கணும். உடனே வீட்டுக்கு போய் நான் வாங்கின இருசக்கர வாகனம் விபத்தாயிருச்சுன்னு ஸ்டேட்டஸ் வையினாங்க. நானும் வச்சேன். ஒரு சொந்தக்காரு பார்த்தாரு, தலைவலி போயிருச்சு. 2வது சொந்தக்காரு பார்த்தாரு, ஜுரம் போயிருச்சு. 3வது சொந்தக்காரு பார்த்தாரு, உடம்புல உள்ள எல்லா வியாதியும் போயிருச்சு. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு கூட ஒரு மாதிரி எல்லாம் ஆயிருக்கு. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்குடா அதெல்லாம். அண்ணா அவர் வந்தாருங்களா? இதோ பாத்ரூம்ல இருக்கான், வந்தோடனே கூப்பிட சொல்றேன்.
யாரு அவரு? வச்சிடுறேன். அவர்தான். இவரதான் கேக்குறாங்க. ஏன் அடுத்தது கால் பண்றேன். பணத்துக்கு ஹலோ ஹலோ சொல்லுமா. அண்ணா ஒரு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாரு. அங்க இருக்காரா? அம்மா கூப்பிட்டு செக்கப் போயிருக்காமா, உடம்பு சரியில்லை போல. அப்படியா? ஆமாம்மா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சரி சரிம்மா. ஹலோ ஹலோ சொல்லுமா. அண்ணா அவர் அங்க இருக்காரா? இங்கதான் இருக்காருமா. அங்கதான் இருக்காரா? ஓ கொஞ்சம் போன் கொடுக்க முடியுமா? இதோ தரமா. கொடுங்க. இதோ ஒரு நிமிஷமா. ஹலோ ஹலோ சொல்லி செல்லும். டேய் என்னடா இது பயங்கரமா இருக்க. எத்தனை வாட்டி உனக்கு இப்படி சமாளிச்சிருப்பானுங்க பாரு. சொல்றீ செல்லமா என்னெல்லாம் பேசுனானோ. ஐயோ அது அவனுக்கு கொஞ்சம் சாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.